மத்தியில் மூன்றாவது முறை ஆளும் கட்சி. 16 மாநிலங்களில் ஆளும் கட்சி. 5 மாநிலங்களில் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கும் கட்சி. இத்தனை பெருமைகளை பெற்றிருக்கும் கட்சியாக பாஜக இருப்பதற்கு காரணமான ஒற்றை மந்திரம் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. செப்டம்பரில் மோடி பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு பாஜக முதலமைச்சர் கூட இல்லை என்ற நிலை இருந்தது. இன்று வடகிழக்கு இந்தியாவில் இருக்கும் 7 மாநிலங்களில் 4 பாஜக முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். 4 பாஜக கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட வடகிழக்கு பிராந்தியம் முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த வித்தியாசம் சொல்லும் மோடியின் சாதனை எத்தகையது என்பதை RSS இயக்கத்தின் வெள்ளி விழாவின் போது பிறந்த மோடிதான் நூற்றாண்டில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற RSSின் லட்சியத்தை நிறைவேற்ற காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். மோடியின் ஆரம்ப கால அரசியல் அத்தியாயங்களில் இருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகே இது சாத்தியமாகி இருக்கிறது. மாணவ பருவத்தில் RSSில் இணைந்த மோடி RSS, ஜனசங்கம், பாஜக என எல்லா வடிவங்களிலும் இருந்த அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். குறிப்பாக ஜனசங்கம் RSSின் முக்கிய தலைகர்த்தரான அத்வானிக்கு மிகவும் நெருக்கமானவராக அவருடைய நம்பிக்கையை பெற்றவராக இருந்தார். அந்த நெருக்கமும் நம்பிக்கையும் தான் RSSில் இருந்த மோடியை பாஜகவிற்கு கொண்டு வந்தது. 1989ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் நரேந்திர மோடி. அதற்கு காரணமாக இருந்தவர் அத்வானி. கட்சியில் இணைந்ததோடு மட்டுமில்லாமல் அத்வானியின் ஆஸ்தியால் பல முக்கிய பதவிகளும் மோடியை தேடி வந்தன. குஜராத் மாநில பாஜகவின் நிர்வாக செயலாளராகவும் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் மோடி. இந்திய வரலாற்றில் அத்வானியின் ரத யாத்திரைகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. பாஜகவிற்கும் அத்வானிக்கும் மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தவை அந்த ரத யாத்திரைகள். சோசியலிச கொள்கை கொண்ட ஜனசங்கம் பாரதிய ஜனதாவாக பெயரை மாற்றிய போது தன் கொள்கையையும் இந்துத்துவமாக்கி இருந்தது. அந்த கொள்கை மாற்றத்திற்கான ஆதரவை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்தது ரத யாத்திரைகள் தான். அந்த பயணங்களின் பொழுது மோடியை தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார் அத்வானி. அத்வானி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மோடி ஸ்பீக்கரை பிடித்துக் கொண்டிருக்கும் ரத யாத்திரை கால புகைப்படம் ஒன்று இன்றளவும் பிரபலம். கட்சியின் உயர்மட்ட தலைவரான அத்வானியுடன் மோடிக்கு இருந்த நெருக்கம், அதனால் குஜராத் அரசியலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குஜராத் பாஜகவிற்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது. மாநில அரசியல் குழப்பத்தை சமாளிக்க தேசிய அரசியலுக்கு நகர்த்தப்பட்டார் மோடி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் மேலிட பொறுப்பாளராக மோடியை நியமித்தார் அத்வானி. 1995ஆம் ஆண்டு கேசுபாய் பட்டேல் குஜராத் முதலமைச்சரான பின்னர் மீண்டும் மாநில அரசியலுக்கு வந்தார் மோடி. குஜராத் பாஜகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட மோடிக்கு இந்த முறையும் சங்கர் சிங் வகேலா, காசிராம் ராணா போன்றோரின் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அவரை வேறு எங்கும் நகர்த்தாமல் அந்த எதிர்ப்புகளின் போது உறுதுணையாக இருந்தார் அத்வானி. 2001ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குஜராத்தின் வரலாற்றில் ஒரு மோசமான நாள். பூகம்பத்தால் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது அந்த மாநிலம். அந்த பூகம்பம் தான் மோடிக்கு மிக பெரிய வாய்ப்பு ஒன்றை திறந்துவிட்டது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளில் கேசுபாய் பட்டேல் தலைமையிலான அரசு மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு சில இடைத்தேர்தல்களில் பாஜகவின் வெற்றியை காவு வாங்கியது. மேலும் கேசுபாய் பட்டேல் மீது ஊழல் புகார்களும் அணிவகுக்க அவரை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானது பாஜக. அப்போது அதற்கு மாற்றாக வந்தவர்தான் மோடி. அதுவரை தேர்தல்களில் நேரடியாக போட்டியிடாத மோடி குஜராத்தின் முதலமைச்சராக்கப்பட்டார். கட்சிக்குள் இருந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி மோடியை முதலமைச்சராக்கியவர் அத்வானி. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத மோடிக்காக ராஜ்கோட் தொகுதி எம்எல்ஏவான வஜுபாய் வாலா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இடைத்தேர்தலில் வென்ற மோடி முதலமைச்சராக தொடர்ந்தார். மோடி முதலமைச்சரான சில மாதங்களிலேயே கோத்ரா ரயில் எரிப்பு, அதனைத் தொடர்ந்த கலவரங்கள் என குஜராத் பற்றி எரிந்தது. மோடியை இப்போது வரை ஏதோ ஒரு வகையில் அதன் வடுக்கள் துரத்தி கொண்டுதான் இருக்கிறது.
குஜராத் கலவரங்களை சுட்டிக்காட்டியே அவர் பிரதமராகும் வரை அவருக்கு விசா தர மறுத்தது அமெரிக்கா. தான் சந்தித்த எல்லா நேரங்களிலும் அது தொடர்பான விமர்சனங்களை எதிர்கொண்டவர் தான் மோடி. 2007 குஜராத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் மோடியை மரண வியாபாரி என்று கூட விமர்சித்தார் சோனியா காந்தி. குஜராத் கலவரங்களுக்கான உடனடி எதிர்வினையாக மோடியை பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று பாஜகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் குரல்கள் எழுந்தன. மோடி ராஜ தர்மத்தை மீறிவிட்டார் என்று பிரதமர் வாஜ்பாய் கூட சொன்னார். ஆனால் இந்த முறையும் மோடிக்கு அரணாக நின்றார் அத்வானி. மோடியின் ராஜினாமா அவசியமற்ற ஒன்று என்று அத்வானியின் வாதம் வென்றது. மோடி முதலமைச்சராக தொடர்ந்தார். அது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தலை சந்தித்தார். மக்களின் அங்கீகாரத்தை பெற்று முதலமைச்சராக தொடர்ந்தார். 2007 தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக தொடர்ந்தார் மோடி. 2009 நடந்த மக்களவை தேர்தலில் அத்வானியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி தோல்வியை சந்தித்தது பாஜக. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் 2வது 5 ஆண்டில் அதிக விமர்சனங்களை சந்தித்தது காங்கிரஸ். அதே காலகட்டத்தில் குஜராத் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற பிம்பம் குஜராத்தின் வெளியே உருவாக்கப்பட்டது. 2007 குஜராத் தேர்தலில் மோடி தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட வளர்ச்சி நாயகன் பிம்பம் இந்தியா முழுக்க காட்டப்பட்டது. 2012 குஜராத் தேர்தல் மோடியின் அரசியல் வாழ்வில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே 2 தேர்தல்களில் வென்றிருந்த மோடி 3வது முறையும் வென்றால் அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு வழிகாட்ட போகிறோம் என்ற எண்ணத்தில் மீண்டும் மோடியை வெற்றி பெற வைத்தது குஜராத். மோடியை பிரதமர் வேட்பாளராக தயாரானது பாஜக. ஆனால் மோடியின் அரசியல் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தில் இருந்து அதனை செதுக்கி வந்த அத்வானி இப்போது எதிர்த்தார். மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்ற ரீதியில் பேசி ஊடகங்களுக்கு தீனி போட்டார். ஆனால் RSSின் முடிவை மீறி அத்வானியால் எதுவும் செய்ய முடியாததால் மோடி பிரதமர் வேட்பாளராக்கப்பட்டார். மோடி தலைமையில் சந்தித்த தேர்தலில் 282 இடங்களை தனித்தே கைப்பற்றியது பாஜக. 1984க்கு பிறகு இந்தியாவில் ஒரு கட்சி தனி பெரும்பான்மை கிடைத்திருந்தது. மோடி என்ற மனிதருக்கும் அவரை முன்னிறுத்தி பாஜக உருவாக்கிய மோடி அலைக்கு கிடைத்த வெற்றி அது. பிரதமரான பிறகு காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற மோடியின் முன்னெடுப்பு நன்றாக கை கொடுத்தது. மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் அல்லது காங்கிரஸ் அல்லாத கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அவரும் அமித்ஷாவும் போட்ட திட்டம் நன்றாக கை கொடுத்தது. பல மாநிலங்களில் ஆட்சிக்கு தேவையான இடங்கள் கிடைக்காவிட்டாலும் ஆளுநர்களை பயன்படுத்தி பாஜக ஆட்சி அமைத்தது விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் என்ற அரசியலின் அடிப்படை கோட்பாட்டின்படி சரியானதாகவே இருக்கிறது. 2014, 2019, 2024 தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்த மோடி 2029 தான் பிரதமர் என்ற நம்பிக்கையில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கும் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒற்றை வரியில் சொல்வதென்றால் பாஜகவின் ஒன்மேன் ஆர்மியாகவும் இந்திய தசாப்தத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் மாறியிருக்கிறார் பிரதமர் மோடி.